ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான், இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஹீரோயின் அங்க பார்த்த உடனே ஹீரோ செம காண்டா, இப்போ எதுக்காக நீ திரும்பி இங்க வந்த? உன்னை இங்க வரவே கூடாதுன்னு தானே சொன்னோம் அப்படின்னும் போது, இப்போ அதெல்லாம் பேசுறத நிறுத்து. உங்க எல்லாருக்குமே வந்து என்னோட உதவி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட டேலண்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் இல்லையா? எனக்கு பிஸ்னஸை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் நிற்கிறா. அந்த புரோக்கர் கிட்ட போயிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, சட்டப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் இத்தனை பெர்சன்டேஜ் கமிஷன் தரணும், இவ்வளோ தரணும், அவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பாருமா, எனக்கு மட்டும் இவங்களை ஏமாத்தணும்லாம் எண்ணம் கிடையாது. நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, இவங்களை இதை காய வச்சு கொடுக்க சொல்லு. இவங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதுனால நான் எடுத்துகிட்டு போயிட்டு காய வைக்கிறதுக்கு எனக்கு அதுக்குன்னு தனியாக செலவாகுது. இவங்க அதை கரெக்டாக பதப்படுத்தி காய வச்சு கொடுத்தாங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பதப்படுத்தி காய வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மிஷினரி வேணும் போல். அதெல்லாம் வந்து இந்த ஊர் மக்கள்கிட்ட இல்லை. அதனால இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. நான் சொன்னது தான். நான் வந்து உங்களுக்கு இத்தனை நாள் டைம் கொடுக்குறேன். அத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் இதை முடிச்சு கொடுக்கல அப்படின்னா எனக்கு தான் நஷ்டம் ஆகும். அப்போனா நீங்கள் எனக்கு 2,50,000 ரூபாய் கொடுக்கணும். இதுவே நீங்கள் வந்துட்டு அது எல்லாத்தையும் சொன்னபடி செஞ்சிட்டீங்க அப்படின்னா நான் அதை எல்லாத்தையுமே வந்து 3,50,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்ன உடனே ஹீரோயின் ரொம்ப பந்தாவா ஓகே அப்படின்னுறா. இந்த புரோக்கர் தனியாக போன உடனே செம்ம காண்டாயிட்டு அவனோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்கிறான்னா, அவங்க என்ன பண்ணாலும் சரி, கடைசி நேரத்தில் வந்துட்டு அவங்க அதை பதப்படுத்தி எனக்கு விற்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அந்த மிஷினரி எல்லாத்தையும் வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறா. என்னோட பேரில் இந்த அட்ரஸுக்கு இங்கே அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட சொல்லும் போது, எல்லாத்தையும் நான் புக் பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் எதிர்க்கும் பந்தாவா சீனா சொல்லிக்கிட்டு இருக்காளா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே கால் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மிஷினரி எல்லாம் வரதுக்கு 1 மாதம் ஆகும் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே செம கடுப்பாயிடுறாங்க. அவ்வளோதான், இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு டிம்பிள் வச்சு செய்கிறா ஹீரோயினை. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் எங்களை இழுத்து விட்டுட்ட? இப்போ பாரு, நாங்கள் அந்த கொஞ்சம் காசு கொடுத்தே அதை வாங்கிட்டாவது இருந்திருப்போம். இப்போ எங்கள் எல்லாருக்குமே வந்து தலைவலி ஆயிடுச்சு. இத்தனை நாளுக்குள்ளே பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா 3,00,000 ரூபாய் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பயங்கரமாக புலம்புறா. ஹீரோ உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போதைக்கு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட மரியாதை இங்கேருந்து கிளம்பு, எங்கள் அப்பா அம்மா ஒன்று சேர்த்துக்கவே மாட்டாங்க அப்படின்னும் போது, உங்கள் அம்மா அப்பா சேர்த்துக்கலன்னா எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா இந்த டென்ட்டில் இங்கேயே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போவும் அவன் சொல்கிறான், இங்கே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், நைட்டில் எது வேணாலும் வரும் அப்படின்னும் போது, எனக்கு அதை பற்றிலாம் கவலையும் இல்லை, எனக்கு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் மேலே ஊர் ஆளுங்கள்லாம் வந்து செம கடுப்பில் இருக்காங்க இல்லையா? அதனால யாருமே அவகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அவளை செமையாக மொக்க பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு நாள் பூரா அந்த டென்ட்டில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து ஹீரோவோட அம்மா வந்து அவங்களோட வீட்டிலேருந்து பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவளுக்கு வந்து டாவன் கூட கொஞ்ச நாளுக்கு தங்கணுமா, அவள் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோவோட அம்மா முடியவே முடியாது. எப்போ வந்துட்டு நம்ம அவ்வளோ நம்பிக்கை வச்சு அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு போனாலோ, எப்போ என் பேரனையே அவள் கிட்னாப் பண்ண துணிஞ்சாலோ, அவள் வந்து என்ன பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எனக்கு கவலையே கிடையாது. அவள் அங்கேயே இருக்கட்டும். கண்டிப்பாக நைட்டு கொசுக்கடி அது இதுன்னு சவுண்டில் அவள் பயந்து அங்கேருந்து ஓடிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னு காட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்துட்டு அந்த ஊர் ஆளுங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவங்க மிஷினரி இல்லாததுனால கையிலேயே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயும் கிடைக்கிற காசை விட 3 மடங்கு அதிகமாக காசு கிடைக்கும். அதுக்காகவாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர, நானும் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அம்மா, நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும், தயவு செஞ்சு ஊரை பார்க்க கிளம்பு அப்படின்னு சொல்றான். கஷ்டப்பட்டு ரொம்ப தொலைவு போய் இவங்க எல்லாருக்கும் பீஸா வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. நீங்க எல்லாரும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதாங்க பீஸாவை சாப்பிடுங்க அப்படின்னும் போது யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க.
எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தவங்களுக்கும் ஊட்டாத குறையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த குட்டி பையனை கடத்தினதும் யாருக்கும் இஷ்டம் இல்லை. இப்போ இந்த மாதிரி சிக்கலாக்கி விட்டுட்டா இல்லையா, அதனால யாருக்குமே ஹீரோயினை பிடிக்காம போயிடுது. அப்ப ஹீரோ வந்துட்டு இவளை தனியா கூட்டிட்டு போய் என்ன சொல்றானா, உனக்கு என்ன டாவன் கூட போய் விளையாடணுமா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, தயவு செஞ்சு போய் அவன் கூட விளையாடு, டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஆனா எங்களை தொல்லை பண்ணாத, எங்களுக்கு இதை விட்டுட்டோம், இது எல்லாமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நாசமா போயிடும் எல்லாருக்குமே காசெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறான். என்ன நீ பேசுற, இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம், நான் உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ எதனால என்னோட விஷயத்த புரிஞ்சிக்கவே மாட்ற, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ புரிஞ்சுக்க மாட்ற, அவங்க எல்லாரும் என்ன ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாங்க என் அண்ணனால, பட் இப்போ எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க அப்படின்னும் போது அது நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட அப்பா பேசுறாரு. இது பாருமா, அவன் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டான், அவன் மூஞ்சுக்கு நேரா சொல்லிடுவானே தவிர அவன் உன்னை அந்த அளவுக்கு வெறுக்கலாம் மாட்டான், நீ கவலைப்படாத. பட் ஆனா நீ இந்த டைமுக்கு இங்க இருக்கிறது நல்லதில்ல, எல்லாருமே உன் மேல கோவமா இருக்காங்க, யாரும் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, இப்போதைக்கு உன்னை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, அதனால நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் போக மாட்டேன் இங்க இருந்து, எனக்கு ஏற்பட்ட கேட்ட பேரோட இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, அப்பனா எல்லாரும் உன்னை மன்னிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு, முதல்ல வாயை திறந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு. உடனே உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, இவரே ஹீரோயினை கொண்டு வந்து அந்த இடத்த விடுறாரு. இவங்க பகல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஹீரோக்கு இது பிடிக்கவே இல்லை, ஹீரோக்கு கோவம் வருது. அப்ப அவர் சைகையில சும்மா இரு அப்படின்னு சொல்றாரு. யாருமே பேசவே இல்லை அப்படின்னாலும் ஹீரோயின் உட்காந்து அவ பாட்ட அவங்க பண்றதை பார்த்து பார்த்து அவளும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறா. நைட் எல்லாம் தூங்காம கூட ஹீரோயின் வேலை செஞ்சிருக்கா. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இதெல்லாம் இதுக்கு மேல வச்சுட்டு நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நான் நல்லா தானே பண்ணியிருக்கேன், நான் எதுவும் சொதப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் ஆகல, நீ போ இங்க இருந்து அப்படின்னு சொல்றான். இவன் நைட்டெல்லாம் இவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சதுனால எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆறி போன பீஸாவையே எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் தூங்கலாம் அப்படின்னு அவ டென்ட்டுக்கு போறாளா, அப்ப குட்டி பையன் அத்தை நான் உன் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் தூங்குவா, இங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கேக்குறான். சரி சரி வா வா அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிடுறா. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படியே எழுந்து பாக்குறா, பார்த்தா பக்கத்துல ஹீரோ படுத்துட்டு இருக்கான். ஐயோ நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுந்துக்கிறாளா. எங்க அவசரமா ஓடுற, எந்த வேலையும் உனக்கு இல்ல, மரியாதையா சைலண்டா இங்கேயே படு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல ஏறி அவன் படுக்கிறா. ஐயோ என்னடா பண்ண போற, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறா. ஏய் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பொண்ணு பையனும் தனியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, உன்னை நான் ரேப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ என்ன விடு விடு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறா. அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி வாயை பொத்துறான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஹீரோ வாய் நிறைய தண்ணியை வச்சுட்டு இவன் மூஞ்சிலேயே துப்புறான். டே எதுக்குடா இப்படி துப்புற அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. பார்த்தா அந்த குட்டி பையன் தூக்கத்துல எழுந்து இவன் மேல ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருக்கான். நேராக ஹீரோவோட அம்மா கிட்ட போயிட்டு, எனக்கு துணியெல்லாம் இந்த மாதிரி நாசம் ஆயிடுச்சு, குட்டி பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், உங்களோட டப்பு கொஞ்சம் தரீங்களா, நான் என் துணியை துவைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, என்னால் அதெல்லாம் தர முடியாது, வேற யார்கிட்டனா போய் கேட்டுக்கோ, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. ஹீரோவோட அப்பா அம்மாட்ட எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, பாவம் அவளும் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சேன், என் பொண்ணு மாதிரி அவளை பார்த்தேன், ஆனா என்னையும் ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்படுறாங்க. ஹீரோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மாக்கே தெரியாம டபுளா எடுத்துட்டு ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் உட்காந்து துவைச்சிட்டு இருக்கா, அவளுக்கு துவைக்கவே தெரியல. அந்த சைடுக்கு டிம்பிள் அங்க வரா. இப்படி எல்லாம் துணி துவைச்ச அப்படின்னா அதுல இருக்க அழுக்கு இல்ல ஒண்ணுமே போகாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்பனா நீயே எனக்கு சொல்லி கூட, நீ இதை துவைச்சு காட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா ஹீரோயின். இதெல்லாம் நீ துவைச்சு கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன், சும்மாலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே, என்னது இதை துவைக்கிறதுக்கு 100 ரூபாவா, சரி ஓகே ஓகே நானே துவைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அவனோட அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, இதுங்க ரெண்டும் எலியும் பூனையா சண்டை போட்டுன்னு இருக்கோங்க, என்னவோ உட்காந்து ரெண்டும் சேர்ந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னும் போது, அதுதான் எனக்கும் புரியலப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் எல்லா துணியையும் ஒன்னா போட்டு ஊற வச்சுட்டா போல, ஒயிட் ட்ரெஸ்ல எல்லாத்துலயும் கரையாயிடுது. ஐயோ நீ என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லி டிம்பிளை திட்டுறா. அடி பாவி, இந்த துணியை ஊற வச்சது நீடி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நான் இப்பதானே உட்கார்ந்த, உடனே ஏன் மேல பழி போடுற அப்படின்னு சொல்லிட்டு டிம்பிள் காத்திட்டு அங்க இருந்து போயிடுறா.
ஹீரோக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அதனால ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்த்தா கூட்டிட்டு போயிட்டு அவனோட தங்கச்சியோட ட்ரெஸ், அதான் டாவனோட அம்மாவோட ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருக்கு, இதுல எதுனா வேணும்னா எடுத்து போட்டுக்கோ, நீ தான் இப்ப ட்ரெஸ் இல்லாம இப்படியே வா, எவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அப்படியே அச்சு அசல் அவங்க ஊர் பொண்ணு மாதிரியே வந்து நிக்கிற. ஹீரோக்கே ஷாக் ஆயிடுது. ஹீரோவே கொஞ்சம் அப்படியே ஜாலியா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அம்மாக்கு வந்துட்டு அது பொண்ணோட ட்ரெஸ்ன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. மறுபடியும் எல்லாரும் வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்றா. என்னடி ஆச்சு, எல்லாம் ஓகேயா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மா தாண்டி மக்கார் பண்றாங்க இன்னும் அப்படின்னு சொல்றா. உடனே இவ என்ன சொல்றா அப்படின்னா, நீ டாவனை யூஸ் பண்ணிடி, டாவனை வச்சு எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ண வையே, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், அவங்களும் உங்ககிட்ட ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்தவங்க தானே, பெருசா எதுவும் உன் மேல கோவம்லாம் பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா டாவனை கூட்டிட்டு அவங்க அம்மா கிட்ட போறா. அப்போ வந்து பாட்டி உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா சமைக்கிறதுல, அதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். டேய் நீ ஹெல்ப் பண்ண போறியா இல்ல அவ ஹெல்ப் பண்ண போறாளா, உங்க 2 பேருக்குமே ஒன்றும் தெரியாதே, உங்களுக்கு வேலை சொல்றதுக்கு நானே வந்து அந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ப்ளீஸ் பாட்டி எனக்காக நீ வந்து இதெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். உடனே சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா இவளுக்கு தான் தப்பா எது கடா எதுன்னே தெரியாது இல்லையா, அதை அவங்க சொல்லி எடுக்க வைக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுது இவங்களுக்கு. அப்பயும் என்ன பண்றாங்கன்னு திட்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு வேலை எல்லாமும் சொல்லி தான் தராங்க. அப்பாவும் புள்ளையும் ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்னும் போது, அப்பா இன்னைக்கு நான் வீட்லயே சாப்பிட வேணும்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோயின் தான் எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா வந்துட்டு நம்ம சாப்பிட்டு தாண்டா ஆகணும், வேற வழியே இல்லை, இல்லைன்னா எல்லாம் வீணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வச்சிருந்த ஊசி போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. சாப்பிட்ட உடனே குட்டி பையன் பொசுக்குன்னு நல்லாவே இல்லை, கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு தாத்தா டேய் சும்மா ஒப்புக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிடா, இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து போறா. அந்த டைமுக்கு உடனே அவங்க கூப்பிடுறாங்க. எல்லாம் இவ்வளவு வேலை செஞ்சுட்ட, உனக்கு நல்ல பசியா இருக்கும் எனக்கே தெரியும், வந்து உட்காந்து எங்க கூட சாப்பிடு, நீ செஞ்சதை சாப்பிட வேண்டாம் நான் செஞ்சதை சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஒரு வழியா இவங்க நம்மள கொஞ்சம் கொஞ்சமா மன்னிச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம டிம்பிள காட்டுறாங்க. டிம்பிள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா விதவிதமா சமைச்சு எடுத்துட்டு போய் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் கொடுக்குறா. இப்ப எதுக்காக இதெல்லாம் நீ எங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது, இதை பாருங்க நான் சொல்ற விஷயத்த நீங்க செய்யணும், அதுக்காக தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறானுங்க. ஹீரோனை எப்படியாவது ஊரை விட்டு துரத்தி ஆகணும், நாளைக்கு காலையில எழுந்து பார்க்கும்போது அவ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட நெருக்கமாகறானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னும் போது, சரி சரி நீ டெய்லியும் எங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வந்து பாசமா தட்டில் போட்டு கொடுப்ப அப்படின்னா கண்டிப்பா நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றானுங்க. ஹீரோயின் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அப்ப ஹீரோ கூட சேர்ந்து தட்டெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கால, அதை பார்த்த உடனே டிம்பிளுக்கு செம ஆத்திரம் வந்துடுது. அந்த நேரத்துக்கு அங்க ஒரு பல்லிய வேற டெம்பிள் பாத்துடுறா. அது பிடிச்சி ஹீரோயின் மேல கடாசத்துக்கு அதுக்கும் ஹீரோயின் பயந்து அலறி அடிச்சு ஐயோ ஐயோன்னு காத்த ஆரம்பிச்சிடறாளா. பதட்டத்துல அங்க இருக்க சோப்புல காலை வச்சு வழுக்கி விழுறதுக்கு ஹீரோ வந்து பொடிச்சிடறான். இதை டிம்பிள் பார்த்த உடனே என்ன யோசிச்சிருப்பா சொல்லுங்க. ஐயோ ஆணியே புடுங்கி இருந்திருக்க வேண்டாம், சும்மாவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் டிம்பிளுக்கு. அவ செம டென்ஷன் ஆயிரா இதை பார்த்த உடனே. நைட்டு ஹீரோயின் டென்ட்ல போய் படுக்கிறா. படுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து நாய் கத்துது, பண்ணி முறும்புது, ஏதோ சவுண்ட் எல்லாம் ஏட கூடமா கேட்க ஆரம்பிச்சதா இவளுக்கு பயம் வந்துடுது. ஐயோ என்னடா இது நம்மள சுத்து போட்டுடுச்சா எதனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சும்மா உள்ளவாது இருக்கலான்னு இல்லாம வெளியில எழுந்து போறா. இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ தலையில போடுறதுக்கு ஏதோ ஒன்றத்தை கொடுக்குறா. இது ஏன் கன்றாவே இந்த நாத்த நாறுது அப்படின்னும் போது, அது ஒண்ணு இல்லடா, அது வந்து பாத்ரூம் துடைக்கிற மாப்பு அப்படின்னும் போது, அடி பாவி அடி எடுத்துட்டு வந்து கொடுக்குற, ஆமா இப்ப வந்து பேய் மாதிரி நீ தெரியணும்னா அதை தலையில போட்டுதான் ஆகணும் அப்படின்னு திட்டுறா. வாங்கி தின்னீங்கல்ல போடுங்கடா அப்படின்னு கத்துன உடனே இவனுங்களும் வேற வழி இல்லாம அதை தலையில போட்டுக்கிறானுங்க. அவ்வளவுதான் மாறி மாறி ஆளாளுக்கு ஒரு சைடு ஹீரோயினை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவளா ஐயோ கடவுளே காப்பாத்து காப்பாத்துன்னு அவ அலறிக்கிட்டு இருக்கா. ஐயோ பேய் பேயின்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோ வந்துடுறான். உன் சவுண்டு கேட்டுதான் வந்த, என்ன ஆச்சு அப்படின்னும் போது, நான் பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. இங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோ கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே என்ன பண்றான்னா, இவ ரொம்ப பயந்துட்டா அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால டாவன் வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட தூங்க போறேன்னு சொல்லிட்டு அங்க படுத்துட்டான். அதனால நீ ஏன் கூட வந்து படுத்துக்கோ, நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனோட ரூம்லயே கூட்டிட்டு போய் படுக்க வச்சிடறான்.
ஆரம்பிச்சிடறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, திடீர்னு நான் தூக்கத்தில் கொரட்டை விடுவேன், அதை பார்த்துட்டு நீ சிரிக்கக்கூடாதுன்னு உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். மரியாதையாக இருந்துக்கோ, இதெல்லாம் யார்கிட்டன்னா சொன்னேன்னு வையேன் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. காலையில் ஹீரோ எழுந்து பார்த்தா ஹீரோயின் அவனோட கையில் படுத்துக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, அவள் நவுத்தி படுக்க வைக்கலாம்னு பார்க்கும்போது கையை வேற எடுத்து விட்டுறா. மறுபடியும் சரி நவுத்தி படுக்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றானா, அப்ப கரெக்டா கண்ணை மூச்சிடறா. அட பாவி, என்னடா தூக்கத்துல இருக்க பொண்ணு தொடறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு கத்துறா. அப்ப டாவன் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். அப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, இந்த பில்லோ எல்லாம் தள்ளி விட்டுட்டு நீ தான் என்னோட இடத்துக்கு வந்துட்டேன்னும் போது கிடையவே கிடையாது, நீ தாண்டா இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அந்த குட்டி பையன் என்ன சொல்றேன்னா, மாமா பயங்கரமா இடி இடிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்துல மழை வரப்போகுது அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவனுக்கு புரியுது, ஐயோ எல்லாம் காய வச்சதெல்லாம் அப்படியே இருக்கே, மழையில நினைச்சிட்டா மொத்தமா வீணாயிடும் அப்படின்னு சொல்லி பதறான். அந்த ஊர்ல சில சாங்கியம் இருக்கான். அதாவது சில புல்லெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கன்னி பொண்ணு நெட்டு வச்சா அதுக்கப்புறம் அந்த மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால டிம்பிள அதை நெட்டு வைக்க சொல்றாங்க. அவ்வளவுதான், அதை அவன் நெட்டு வச்ச உடனே இடியும் மின்னலும் பயங்கரமா இடிக்க ஆரம்பிச்சுதா. ஏய் என்ன ஆகுது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்பனா அவ கன்னி பொண்ணே கிடையாதா, ஐயோ அப்படின்னு இவங்க டைரக்டா போய் ஹீரோ கிட்ட, அடே நீ தானடா அது அப்படின்னும் போது, ஐயோ அம்மா அது நாளா இல்லம்மா, என்னம்மா நீ லூசு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்பதான் அவ என்ன சொல்றா அப்படின்னா, அதெல்லாம் இல்ல, ஆக்சுவலா ஆன்ட்டி நான் பீரியட்ஸ்ல இருக்கேன், அதனாலதான் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே தெரியாம இவ ஒரு இடத்துல போயிட்டு வேண்டிட்டு அந்த மாதிரி அந்த புல் எல்லாத்தையும் நெட்டு வைக்கிறா. இது வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன், இந்த ஒரு விஷயத்துலயாவது அவங்க எல்லாரும் கஷ்டப்படாம சந்தோஷப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறா. அவன் நெட்டு வச்ச கொஞ்ச நேரத்திலேயே சூரிய பகவானே வெளியில வந்துடுறாரு. அவ்வளவுதான், பயங்கர குத்தாட்ட போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோ பின்னாடி நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினும் சைலண்டா அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் கெஞ்சி கேக்குறா, இது பாரு ப்ளீஸ் தயவு செஞ்சு யார்கிட்டயும் இதை பத்தி வெளியில சொல்லிடாத, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இது பாரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவனுக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஏய் இப்பவே நீ என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே டிம்பிள் வேக வேகமா ஓடி பாத்தீங்களா பாத்தீங்களா, வெயில் வந்துருச்சு, இதுக்கு மேல மழை வரவே போறது கிடையாது, இந்த ஊர்லயே இருக்க ஒரே கன்னி பொண்ணு நான் தான், இதுவே வேற யாருன்னா நெட்டை வச்சிருந்தா இந்நேரம் இடி நம்ம எல்லா தலையிலயும் விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பாக்குறா. உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹீரோ ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடையே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.